Hi, welcome to Trading Brains YouTube channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எதனால நம்ம பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மூவ்மெண்ட் தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ டே சார்ட் வச்சுருக்கோம். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவாக போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட மூவ் ஆகுது ஒரே நாளில். ஒரு நாளில் 300 to 1500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் கண்டிப்பாக ஹையாக இருக்கும். அதுதான் வந்து நம்ம இந்த பேங்க் நிஃப்டி சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஓகே, ஸோ எப்பவுமே நம்ம வந்து ஒரு சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோம். சரி, நம்ம எடுக்க போகிறது வந்து வீக்லி பொசிஷனு. அதனால நம்ம ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணணும். மார்க்கெட் கரண்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 32,300 இருக்கு. சாரி, 32,000 க்ளோஸ் ஆயிருக்கா, 32,100 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 33,000. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் பியூர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30,500 600 அந்த ரேஞ்சில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு அட்வான்டேஜ் தான். மார்க்கெட் மேலே போனால் 33,000 ரீச் ஆகும். மார்க்கெட் கீழே போனாலும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே போனாலும் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குற சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஹை லோ க்ளோஸ் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32,600 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 33,200 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 34,000 இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31,750, 31,200, அதே மாதிரி 30,300 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. ஓகே, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஆப்ஷன் செயின்ஸ் நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, நம்ம கரண்டா மார்க்கெட் இருக்கிறது வந்து 32,100 நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி கால், அவுட் ஆஃப் த மணி புட் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ டெல்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30 to 40 ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம 30 to 40 ரேஞ்சில் இருக்கு. சரிங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 இருக்கு. 32,600, 32,500, 32,400. ஓகேங்களா? ஸோ 3 இருக்கனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 32,500 நான் சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மூணு மூணு டெல்டா வேல்யூ இருக்குது. சரிங்களா? 0.31ல, 35ல, 39ல. ஓகேங்களா? 31,900, 31,800, 31,700. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி கால் சைடில் வந்து நம்ம 0.35 எடுத்தனால புட் சைட்லேயும் நம்ம வந்து 0.35 எடுத்துக்கலாம். சரிங்களா? 31,800. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் ஜனவரி 14 கான்ட்ராக்ட் 32,500 காலில். ஓகேங்களா? ஸோ இதை பை பண்ணுறோம் ஒரு லாட்டு. அதே மாதிரி புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தது வந்து 31,800. ஸோ கரண்டாக மார்க்கெட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30,100ல இருக்கு. ஸோ அப் சைடில் ஒரு 400 பாயிண்ட்ஸும் டவுன் சைடில் ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10,000 ருபீஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ வந்து 32,950 உடைக்கும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது நமக்கு இந்த ப்ராஃபிட் கொடுக்குற ப்ராபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் 31,400 ரீச் பண்ணோம். அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் கொடுக்குறது போல. ஓகே, ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து 31,400லேருந்து 31,900ல இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஆப்வியஸாக வந்து ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ 32,600 உடச்சி மார்க்கெட் 33,000 கிட்ட போகும்போது தான் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 31,300. 31,300ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட் 1. ஸோ பியூர் பாயிண்ட் 31,800 உடச்சி கீழே போகணும்.
ஓகேங்களா. ஸோ இது இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் பாசிபிளா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியில் பாசிபிளா ஒரு நாளைக்கு 300 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் 4 டேஸ்ல கண்டிப்பாக 1500 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு தான் வந்து நம்ம இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அதுதான் நம்ம காமிச்சிருக்கு. சப்போஸ் மூவ் ஆகலைன்னா நம்ம எதிர்பார்த்த மூவ்மெண்ட் நம்ம கொடுக்க இந்த பிரேக் இவன் பாயிண்ட்டை வந்து உடைக்கல அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு லாஸ் கொடுக்குது. நம்மளோட 10,000 ருபீஸ் நமக்கு லாஸ் ஆகிறதுக்குன்னா சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நம்ம எதிர்பார்க்க மாதிரி 1500 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குதுன்னு பாருங்க. சப்போஸ் 33,000 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து 33,200 அந்த இடத்துக்கு போகும்போது 10,000 ருபீஸ். அதுவே டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 31,200 போகும்போது நமக்கு 4,000 ருபீஸ் ப்ராஃபிட். அதையும் உடச்சு 30,900 போகும்போது 9,000 ருபீஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி 30,800 போகும்போது நமக்கு வந்து ஒரு 14,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் நமக்கு தெரியும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ராஃபிட் என்ன ஆகுதுன்றது. ஓகே. ஓகே. ஸோ இந்த லாங் ஸ்ட்ராங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10,000 ருபீஸ் நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ சப்போஸ் இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து அயன் காண்டரா ஓகேங்களா. ஸோ நம்மளோட இந்த லாஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது அயன் கவுண்டர்ன்ற ஸ்ட்ராட்டஜிஸும் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 32,500 எடுத்திருக்கோம். சரிங்களா. அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒரு 200 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணலாம். சரிங்களா. கால் சைடு வந்து 32,500 எடுத்திருக்கோம். ஸோ ஆப்வியஸாக வந்து 32,700 கால் வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். 32,700 காலில் நம்ம வந்து ஒரு லாட் செல் பண்ண போகிறோம். அதே மாதிரி புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிறது 31,800. ஸோ 31,600 புட் ஆப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லாட் வந்து செல் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே பாருங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாங் ஸ்ட்ராங்கிளுக்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்டு வந்து 10,000 ருபீஸ் தான். ஆனால் வந்து அதே வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் அது அயன் கவுண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ருபீஸ் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா வந்து நம்ம 2 லாட் செல் பண்ணுறோம். செல்லிங் எப்பவுமே வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹையாக தேவைப்படும். ஆனால் என்ன அட்வான்டேஜ் பாருங்க நம்ம எடுத்து பிரேக் இவன் பாயிண்ட்ஸ் 32,900 அதே மாதிரி 31,500 இந்த பிரேக் இவன் பாயிண்ட்ஸ் உடைக்கும் போது நமக்கு ஒரு 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குது. சப்போஸ் இதை உடைக்கல அப்படின்னா நமக்கு ஒரு 3,000 ருபீஸ் லாஸ் கொடுக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஓகே. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து ரிவர்ஸ் அயன் கவுண்டர். ஓகேங்களா. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து இந்த மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் உடைக்காது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்க 32,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செல்லிங்காக மாற்றிட்டு 32,700 வந்து நம்ம பையிங்காக மாற்றிடலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி புட் சைடு வந்து 31,800 வந்து நம்ம செல்லிங் மாற்றிட்டு 31,600 வந்து நம்ம பையிங் மாற்றலாம். ஸோ இப்படி மாற்றும் போது நமக்கு என்ன ஆகுது பாருங்க. நம்ம பிரேக் இவன் பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் 4 டேஸ்ல வந்து நமக்கு 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குது. அதே மாதிரி அந்த பிரேக் இவன் பாயிண்ட் உடைக்கும் போது நமக்கு 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியில். ஓகேங்களா. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 2,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் கவுண்டர். ஓகே. நம்ம லாங் ஸ்ட்ராங்கிள் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அயன் கவுண்டர் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரிவர்ஸ் அயன் கவுண்டர் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராடல். ஓகே. ஸோ லாங் ஸ்ட்ராடல் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னா என்னன்றதுனா நம்ம வந்து ஸ்ட்ராங்கிளில் வந்து நம்ம அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன்ஸ் நம்ம எடுத்தோம். ஸ்ட்ராடலில் வந்து நம்ம அட் மணி எடுக்க போகிறோம். ஸோ அட் மணின்றது ஒன்றுமே இல்லை. கரண்டாக வந்து மார்க்கெட் எங்கே இருக்குது ஓகேங்களா. மார்க்கெட் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட் மணின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கரண்டாக மார்க்கெட் வந்து 32,100 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஆப்ஷன் செயின் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆப்வியஸாக வந்து 0.50 தான் இருக்கணும் நம்மளோட டெல்டா வேல்யூ. ஓகேங்களா. ஸோ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ 32,100 வந்து பார்த்தீங்கன்னா 52 டெல்டா வேல்யூ 0.52 இருக்கு. அதே மாதிரி ஃபுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 0.48 இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ 32,100 வந்து நம்ம காலில் போட்டு ரெண்டும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ பை பண்ணுறதுனால என்ன பண்ணுறது பாருங்கள். 31
32,100 கால் ஒரு லாட்டு, அதே மாதிரி புட்ல ஒரு லாட்டு. ஓகே, நம்ம ரெண்டும் பை பண்றோம். செல்லிங் வச்சிருக்கேன், சாரி, பையிங் மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன அட்வான்டேஜ்னு பாருங்க. ஸோ நம்ம பிரேக் இன் பாயிண்டர்ஸ் ஸ்டில் வந்து சேம் தான். ஸோ 32,900 மார்க்கெட் உடைக்கணும் அப் சைடில், அதே மாதிரி டவுன் சைடில் 31,300 உடைக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ ஆனால் ஸ்ட்ராடலுக்கும் ஸ்ட்ராங்கிளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அத்த மணி எடுக்கிறதுனால நமக்கு ப்ரீமியம் வந்து ஹையாக இருக்குது. கிட்டத்தட்ட $350 சாரி ருபீஸ் வந்து இருக்குது. நமக்கு வந்து 18,000 ருபீஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ். அதே மாதிரி நம்ம லாஸ் ப்ராபர்ட்டி பாருங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்கிள் நம்ம பார்த்துட்டு வந்து நம்ம பிரேக் இன் பாயிண்ட்ல எங்கே க்ளோஸ் ஆனாலும் நமக்கு என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு லாஸ் ஆகுது. ஆனால் இங்கே ஸ்ட்ராடல் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம நெக்ஸ்ட் 4 டேஸ்ல நம்ம எக்ஸ்பைரியில வந்து பார்த்தீங்கன்னா 32,100க்கே வந்து நம்ம க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு லாஸ் ஆகும். இல்லைன்னா நமக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம லாஸ் பாருங்க. சப்போஸ் 32,500 க்ளோஸ் ஆகுதுன்னா 6,000 ருபீஸ் லாஸ் தான் ஆகுது. அதே மாதிரி 31,600 மார்க்கெட் க்ளோஸ் ஆனாலும் நமக்கு 6,000 ருபீஸ் தான் நமக்கு வந்து லாஸ் ஆகுது. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராடலுக்கும் ஸ்ட்ராங்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. ஓகேங்களா. ஸோ ஓகே, இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 4 டேஸ் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணலாம். சரிங்களா. ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேம் ஸ்ட்ரைக் 32,100 நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா கால் புட் ரெண்டுமே வந்து நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் வந்து நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ செல் பண்ணும்போது என்னன்னு பாருங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs ருபீஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நம்ம பிரேக் இன் பாயிண்ட்டை உடைக்கல அப்படின்னா மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும்போது நமக்கு இந்த 18,000 ருபீஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல். ஓகேங்களா. ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுக்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது. ஆல்சோ நம்ம வந்து நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட்ஸ் நம்ம பண்ணுறதுக்கான இந்த நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எவ்வளோ நாள் நெகட்டிவ்ல இருந்தது, ஓப்பன் ஆச்சு, நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபர்ட்டியில் கண்டிப்பாக வந்து புல்லிஷ் டேஸ் தான் அதிகமாக ஹையாக இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணும்போதும் அதோட ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு நீங்கள் கற்றுக்கிட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது இல்லாமல் நம்ம இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இமெயில் அனுப்புங்க. இல்லைனா என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் இமெயில் அனுப்புங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸும் நம்ம வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ அதையும் பாருங்கள், நம்ம டெலிகிராம் சேனலும் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணணும், அதுதான் வந்து நம்மளோட கோல். ஓகேங்களா. ஸோ எல்லாருமே மார்க்கெட் ரிஸ்க்கை புரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு வரோம். சரிங்களா. ஸோ கண்டிப்பாக யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.